தமிழ் சினிமாவில் 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன படங்களில் அதிகமாக கலெக்ட் பண்ண டாப் 10 படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 6 மாதத்தில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் அதிகமாக கலெக்ட் பண்ண முதல் 10 படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 10வது இடத்துல குடும்பஸ்தன் இருக்கு. அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 25 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக 30 கோடி அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. மணிகண்டனுக்கு வந்து தொடர்ந்து 3வது வெற்றி படம் இது. 9வது இடத்துல வந்து சூரி நடித்த மாமன் திரைப்படம் இருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்து மிக்ஸ்டாக தான் இருந்தது. பட் ஸ்டில் அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் 42 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலா 45 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சூரிக்கு வந்து இன்னொரு வெற்றி படமா இது வந்து அமைஞ்சிருக்கு. 8வது இடத்துல விக்ரம் நடிச்ச வீர தீர சூரன் படம் இருக்கு. அந்த படம் ஓவராலா 70 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் 42 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரையும் அந்த படம் வந்து பிலோ ஆவரேஜ் தான். 7வது இடத்துல கமல் சார் நடிச்ச தக் லைஃப் படம் இருக்கு. அந்த படம் வந்து ஓவராலா 98 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 43 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரையும் அந்த படம் வந்து தோல்வி படமா அமைஞ்சிருக்கு. 6வது இடத்துல வந்து மதகஜா ராஜா படம் வந்து இருக்கு. 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் ஸ்டில் வந்து அந்த படம் வந்து நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் வந்து 50 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலா 60 கோடி வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. விஷாலுக்கு வந்து அது ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. 5வது இடத்துல வந்து சூர்யா நடிச்ச ரெட்ரோ படம் இருக்கு. இந்த படம் வந்து ரிவ்யூஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. கலெக்ஷனும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து 55 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலா அந்த படம் வந்து 100 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4வது இடத்துல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கு. ஸோ சசிகுமாருக்கு வந்து ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்க படம் இது. தமிழ்நாட்டில் மட்டுமே 62 கோடி இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலா 92 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது அஃபிஷியலா ப்ரொடியூசரே வந்து லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3வது இடத்துல வந்து அஜித் சார் நடிச்ச விடாமுயற்சி இருக்கு. அந்த படம் வந்து ஓவராலா 140 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் வந்து 83 கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு. பட் இந்த படம் வந்து ஓவராலா பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜான படமாக தான் அமைஞ்சிருக்கு அஜித் சாருக்கு. 2வது இடத்துல வந்து டிராகன் படம் இருக்கு. இது வந்து பிரதீப் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து 2வது வெற்றி படம். தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் வந்து 85 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலா 150 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து தொடர்ந்து அவருக்கு 2வது பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. முதல் இடத்துல வந்து அஜித் சார் நடிச்ச குட் பேட் அக்லி திரைப்படம் இருக்கு. இந்த படம் வந்து ரிவ்யூஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் சாருக்கு வந்து ஃபேன்ஸை வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ண படமா இது வந்து அமைஞ்சிருந்தது. கலெக்ஷனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து மட்டும் இந்த படம் வந்து 175 கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஓவராலா 260 கோடி வரையும் இந்த படம் வந்து வசூல் செஞ்சிருக்கிறதா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அஜித் சாருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்க படம் குட் பேட் அக்லி. ஸோ தமிழ் சினிமாவுக்கு 2025 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பிக் ஆக்டர்ஸ் திரைப்படம் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அஜித் சாரோட குட் பேட் அக்லி திரைப்படம் மட்டும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் அவரோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. சூர்யா சாரோட ரெட்ரோ படமும் ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பட் அவர் ஓவராலா அவரோட ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்னு நம்ம சொல்லலாம். விக்ரம் சாருக்கு வீர தீர சூரன் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இல்ல ரொம்பவே வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் உள்ள படம் வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப் திரைப்படம் தான். ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம். அந்த படத்துக்கு ரிவ்யூஸும் சரியா வரல. கலெக்ஷனும் வந்து 3 நாளே வந்து படுத்துருச்சு அந்த படம். ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் 6 months வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லபடியா போகல. பட் நெக்ஸ்ட் 6 months வந்து ரஜினி சாரோட கூலி திரைப்படம் வருது. ஸோ ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல தான் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crores அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படம் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து பீட் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.